ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம 2022ல் ரிலீஸ் ஆன லவ் லைக் ஃபாலிங் பெட்டல்ஸ் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை இதுக்கு முன்னாடி தமிழில் வேற யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் தேடி பார்த்தேன். ஆனால் என் கண்ணுக்கு எதுவும் படல. ஸோ இப்போ அதனால தான் இந்த படத்தை சூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே ஒரு இமோஷனலான படம் தான். இந்த படத்தில் அதிகமாக சேட்னஸ், டியர்ஸ் இதுதான் இருக்கும். இந்த படத்துக்கு ஒன் லைன் சொன்னாவே கதையோட இன்ட்ரெஸ்டே பாதி குறைச்சிட்ட மாதிரி ஆயிடுது. அதனால இந்த படத்தை ஒன் லைனே இல்லாமல் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவருக்கு முடி காடு மாதிரி வளர்ந்துருக்கிறதுனால அதை கொஞ்சம் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு சலூனுக்கு போயிருப்பாரு. சலூன்ல இவருக்கு ஹீரோயின் தான் ஹேர் கட் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அந்த பொண்ணு என்ன மாதிரி ஹேர் கட் பண்றா எதுவுமே பார்க்காம அந்த பொண்ணோட முகத்தையே தான் பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ அந்த பொண்ணு என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்ட்டு கேட்கிறப்போ நான் போட்டோகிராஃபரா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ இதே மாதிரி பேசிக்கிட்டே ஒர்க் பண்றதுனால அந்த பொண்ணு அவரோட காதை கட் பண்ணிடுவா. அதனால பயங்கரமா பிளட் வந்துட்டு இருக்கு. அதை எல்லாரும் பார்த்து கத்திட்டு இருக்காங்க. ஆனா இவர் அந்த பொண்ணோட அழகிலே மயங்கி அப்படியே அந்த பொண்ணையே தான் பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்ததா இப்ப இந்த பொண்ணு தான் அவரை ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போயிருப்பா. இப்ப அடுத்ததா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு சொல்றா. இவருக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா. அதனால என்ன சொன்னாலும் செய்வியான்னு கேட்கிறப்போ செய்யறேன்ட்டு சொல்றா. அப்ப என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நீ இருக்கிறியா, நம்ம நாளைக்கு செரி பிளாசம் பார்க்க போலாம் அப்படின்ட்டு கேட்கிறாரு. செரி பிளாசம்னா என்னன்னா, ஜப்பான்ல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துல ரொம்பவே அழகா பிங்க் கலர்ல பூ பூக்கும். ஆனா அந்த பூ எல்லா சீசன்ல எல்லாம் பூத்துட்டு இருக்காது. ஒரு டைம்ல மட்டும் தான் பூக்கும். அந்த பூ பூக்கிறத பாக்குறதுக்காகவே நிறைய பேர் அங்க வருவாங்க. இப்ப இவங்க அந்த செரி பிளாசம் டைம்ல தான் இருக்காங்க. அதனால அந்த பிளாசம் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுவாரு. இந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற யாரும் இந்த பொண்ணு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணி வெளியே கூப்பிட்டதே கிடையாது. ஆனா அதை அவர்கிட்ட காமிச்சுக்காம அந்த பொண்ணு அப்படியே சந்தோஷத்திலே வீட்டுக்கு ஓடி போயிருவா. இப்ப வீட்டுல அந்த பொண்ணோட அண்ணாவை காட்டுறாங்க. அவரு ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சு அதுல ஷெஃபா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா. இப்ப இந்த பொண்ணு போயிட்டு நான் நாளைக்கு டேட்டிங்க்கு போறேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப கொஞ்ச நாள் அவங்க அண்ணா கிட்ட பேசிட்டு அந்த பொண்ணு போயிட்டு தூங்கிடுவா. அடுத்த நாள் செரி பிளாசமா பாக்கிறதுக்காக ஹீரோ கூட கிளம்பி போறா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு வருவாங்க. அப்ப ஹீரோ எதுக்காக நீ ஹேர் கட் பண்ற வேலையை சூஸ் பண்ண அப்படின்னு கேட்கிறப்போ அந்த பொண்ணு எனக்கு சின்ன வயசுல ரொம்ப கேர்லி முடியாதான் இருந்துச்சுன்னு சொல்வா. எவ்வளவுதான் அதை நான் வீட்டுல ஸ்டைல் பண்ணாலும் அது வேலைக்கே ஆகாது. ஆனா நான் போயிட்டு பார்லர்ல உட்கார்ந்த உடனே அவங்க சூப்பரா ஸ்டைல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல இருந்தே எனக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் தான் ஆசை அப்படின்ட்டு சொல்றா. அடுத்ததான் நீ ஏன் போட்டோகிராஃபியை சூஸ் பண்ண அப்படின்ட்டு கேட்கிறப்போ இப்பவே எல்லா உண்மையா சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒரு உண்மையை சொல்வார். அது என்ன அப்படின்னா, இவர் போட்டோகிராஃபரே கிடையாது. நான் உங்ககிட்ட போய் தான் சொல்லிட்டேன். நான் ஒரு குட்டி ஸ்டுடியோல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அங்க யாருமே எனக்கு மரியாதை கொடுக்காததுனால நான் அங்கிருந்து வெளியே இப்போ ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்ல கிளீனரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இதை கேட்ட உடனே இந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வருது. இவர் கிளீனரா இருக்கிறதுனால எல்லாம் கோவம் வரல. இந்த பொண்ணு எந்த தொழிலா இருந்தாலும் மதிக்கிற பொண்ணு தான். எதனால இதுல என்கிட்ட போய் சொன்ன, இனிமேல் உனக்கும் எனக்கும் கண்டிப்பா செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிடுவா. அடுத்ததா இவங்க கொஞ்சம் மாசங்களுக்கு பேசவே மாட்டாங்க. இப்போ ஒரு செரி பிளாசம் சீசன் முடிஞ்சு அடுத்த செரி பிளாசம் சீசனே வந்துருச்சு. இப்போ ஒரு நாள் இந்த பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து போன் வருது. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுதான். ஆனாலும் இன்னும் ரெண்டு பேர் ஒருத்தர் மறக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம நீ என்கிட்ட கோச்சிக்கிட்டு போனதுல இருந்து நான் ஒரு கம்பெனில போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு இப்ப நல்ல வேலையில தான் இருக்கேன். இப்ப நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதனால ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. இப்ப ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட்டும் வாங்கிட்டு கொடுப்பாரு. கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸும் பண்ணிடுவாரு. அந்த பொண்ணுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. பயந்து ஓடி போயிருவா. அதுக்கப்புறமா இவங்க டெய்லி பார்ட்டி, பீச், சினிமா அப்படின்ட்டு சுத்தாத இடமே இல்ல. ரொம்ப ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பரா தான் போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் இந்த பொண்ணு அவளோட வீட்டுல மயங்கி விழுந்துருவா. இந்த பொண்ணோட அண்ணாவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க தங்கச்சிக்கு ஒரு ரேரான டிசீஸ் வந்திருக்குன்னு சொல்றாரு. அது என்ன டிசீஸ் அப்படின்னா, நார்மல் மனுஷங்க கூட கம்பேர் பண்ணா இந்த பொண்ணுக்கு 12 மடங்கு வயசு ஜாஸ்தியா கூடிக்கிட்டே போகும். அதாவது இந்த பொண்ணு 30 வயசுலயே ஏதோ 70 வயசு பாட்டி மாதிரி பாக்குறதுக்கு இருப்பா. இதுக்கு கியூர் இருக்கா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சும் என்னோட தங்கச்சியை நான் காப்பாத்திருவேன் அப்படின்ட்டு கேட்கிறப்போ இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ நீங்க ட்ரை பண்றதும் வேஸ்ட் தான் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிடுறாரு. இதனாலே இந்த பொண்ணு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டு வீட்லயே தான் எப்பவுமே இருப்பா. இந்த விஷயத்த எப்படியாச்சும் ஹீரோ கிட்ட சொல்லிடணும் அப்படின்ட்டு அவளும் நிறைய தடவை ட்ரை பண்ணுவா. ஆனா ஒவ்வொரு தடவையும் இவங்களுக்குள்ள நடக்கிறது எல்லாமே ஹாப்பி மொமெண்ட்ஸா தான் இருக்கு. அதனால அந்த பொண்ணால அந்த விஷயத்த சொல்லவே முடியல. ஒரு நாள் இந்த பொண்ணு ஹீரோட வீட்டுக்கு போவா. இன்னைக்கு நைட் ஃபுல்லா அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில அவர்கிட்ட சொல்லாமலே இந்த பொண்ணு எந்திரிச்சு போயிடுவா. அன்னில இருந்தே அந்த பொண்ணை இவரால கான்டாக்ட் பண்ணவே முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாரா, ஆனா சுத்தமா முடியல. இப்ப அந்த பொண்ணோட அண்ணா கிட்ட போயிட்டு உங்க தங்கச்சி பேசவே மாட்டாங்க அப்படின்னா அவ பேச மாட்டா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாரு. ஆனா இவர் வீட்டுக்கு போகாம அவரோட வேலையை பார்க்காம அந்த பொண்ணோட வீட்டையே சுத்தி வருவாரு. அடுத்ததா இப்ப அவங்க அண்ணா கிட்ட போயிட்டு இந்த லெட்டரை மட்டும் கொடுத்துருங்க, இதோட அவளா என்ன மீட் பண்ற வரைக்கும் நான் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுல இருந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் போட்டோவா எடுத்திருப்பாங்க. அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாரு. இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அவங்க அண்ணா தங்கச்சிக்கிட்டையும் கொடுப்பாரு. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே இவனை நம்ம வெயிட் பண்ண விடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு அவருக்கு கால் பண்ணுவா. எனக்கு வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான், அதனால இனிமேல் உன் லைஃபை நீ பார்த்துக்கோ, என்னை
டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மனசே இல்லாம போனை வச்சிருவா. இதை கேட்ட உடனே இவர் பயங்கர டிப்ரெஸ் ஆகி போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அடுத்ததா இப்ப இவரும் வந்துட்டு அவ போனா என்ன, நம்ம வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய பொண்ணுங்களை டேட் பண்ணி பார்த்து தான் இருப்பாரு. ஆனா யாரையுமே வந்துட்டு இவருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ரொம்ப வயசாகிருச்சு, ஏதோ பாக்குறதுக்கே வயசான பாட்டி மாதிரி இருக்கா. அந்த பொண்ணோட அண்ணா தான் இதுக்கு மருந்தே இல்லைனா கூட பரவாயில்ல, கண்டிப்பா எப்படியாச்சும் சரி பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை தூக்கிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா சுத்திட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருப்பா இல்லையா, இப்போ நீ டைம் தான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நம்ம கிட்ட இருக்க காசும் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது, அதுதான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றாங்களே, விட்டுரு அப்படின்ட்டு சொல்றா. ஆனா தங்கச்சி ஆச்சு, தங்கச்சி கண்ணு முன்னாடியே இறந்து போறத அவரால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. இப்ப புதுசா ஒரு குட்டி கிளினிக்ல கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணிருப்பாரு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வந்து பார்த்தா அந்த கிளினிக்கும் க்ளோஸ் பண்ணிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பக்கத்துல எல்லாம் விசாரிச்சா அது ஒரு ஃப்ராடு டாக்டர், அதனால விட்டுட்டு ஓடிட்டாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப இதுவும் டெட் எண்டாவே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அவங்க அண்ணன் விடாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு. இப்ப அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துட்டு காசுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் இருக்கிற காசு எல்லாத்தையும் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. இந்த பொண்ணோட நிலைமை இருக்க ரொம்ப மோசமாகிட்டே தான் போகுது. இந்த பொண்ணால ஹீரோவை பார்க்காம இருக்கவும் முடியல. அதனால அவருக்கே தெரியாம ஒளிஞ்சு நின்று இந்த பொண்ணு வந்துட்டு அவர் போற இடம் எல்லாத்துலயும் வேஷம் போட்டு நின்று பார்த்துட்டு தான் இருப்பா. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணிருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னும் உங்க தங்கச்சி 10-15 நாள்ல இறந்து போயிடுவாங்க கண்டிப்பா அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதனால இருக்க போற கொஞ்ச நாள்லயாச்சும் தங்கச்சியை நல்லா ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக செரி பிளாசம் மாதிரி ஒரு தொப்பி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இப்போ உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறப்போ நான் ஒரு லெட்டர் வந்துட்டு எழுதியிருக்கேன், அதை எப்படியாச்சும் கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்வா. அடுத்த நாள் அவங்க அண்ணாவும் போயிட்டு ஹீரோவை மீட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அந்த பொண்ணு கொடுத்த லெட்டரையும் அவர்கிட்ட கொடுத்துருவாரு. அந்த லெட்டர்லாம் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இப்பவே அவளை பார்க்கணும் போல இருக்கு, அதனால நேரா வீட்டுக்கு ஓடி போவாரு. ஆனா அந்த பொண்ணு கதவை திறக்கவே மாட்டா. கதவுக்கு இந்த பக்கம் அவரு நின்று பேசிட்டு இருப்பாரு, அந்த பக்கம் அந்த பொண்ணு நின்றுட்டு இருப்பா. இதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு வாரத்துக்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்ததா அவரும் இப்போ உனக்கு எப்போ என்னை பார்க்கணும்னு தோணுதோ அப்பவே நீ வந்து என்ன பாரு, ஆனா நான் வந்துட்டு நாளைக்கு என்னோட போட்டோஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு டிஸ்பிளே பண்ண போறேன், அதுக்கு நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அதனால இந்த பொண்ணும் அவர் ஆர்கனைஸ் பண்ணிருக்க அந்த எக்ஸிபிஷனுக்கு போட்டோஸ் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு போவா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்திட்டு இருந்தப்போ எந்த இடத்துக்குலாம் அவங்க போயிருப்பாங்களோ அது எல்லாத்தையும் தான் அவர் போட்டோவா எடுத்து அந்த எக்ஸிபிஷன்ல டிஸ்பிளே பண்ணிருப்பாரு. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த பொண்ணால தாங்கவே முடியல, அதனால அங்க இருந்து வெளியே வந்துருவா. இந்த பக்கம் ஹீரோ அந்த பொண்ணை வந்துட்டு எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஆனா அவங்க அண்ணா ஆல்ரெடி அவ கிளம்பிட்டா அப்படின்ட்டு சொல்வாரு. இப்ப இவரும் அந்த எக்ஸிபிஷன் ஹாலுக்கு போற வழியில கரெக்டா ஹீரோயினையும் பாப்பாரு. ஆனா இவருக்கு வந்துட்டு அவ தான் அந்த பொண்ணுன்ட்டு தெரியல. அவரை பார்த்த உடனே அந்த பொண்ணும் கீழே விழுந்துருவா. ஏதோ ஒரு வயசான பாட்டி தான் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணை வந்துட்டு தூக்கி விட்டு அந்த செரி பிளாசம் தொப்பி இருக்கும் இல்லையா அதையும் வந்துட்டு போட்டு விட்டுருவாரு. இப்ப அந்த பொண்ணை தூக்கி விட்டுட்டு நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போற அவசரத்துல இருக்கேன், அதனால நீங்களே போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாரு. அன்னைக்கு நைட்டே இந்த பொண்ணு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருப்பா. கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணு இறந்தே போயிட்டா. இப்ப இந்த பொண்ணோட இறுதி சடங்குக்கும் அவர் வந்திருப்பாரு. உங்க தங்கச்சி ரூம் கடைசியா ஒரு தடவை நான் சுத்தி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் பாக்குறப்போ தான் அந்த செரி பிளாசம் தொப்பி அங்க பாப்பாரு. அதுக்கப்புறமா தான் ரோட்ல பார்த்த அந்த வயசான பாட்டி நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றதே அவருக்கு தெரிய வருது. நம்மளுக்கு முன்னாடியே அவ இருந்தா அவகிட்ட பேச முடியலையா அப்படின்ற கஷ்டத்திலே அவர் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காரு. கடைசியா ஒரு 10 மினிட்ஸ் அந்த பொண்ணுகிட்ட பேசியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த பேசுற சான்ஸ் கூட கிடைக்கல. இதனாலேயே அவர் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டாரு. கடைசியில அவர் சூசைடே பண்ணிக்கலான்ட்டு தான் போவாரு. கரெக்டா அந்த டைம்ல தான் அந்த பொண்ணோட அண்ணா அங்க வந்துட்டு என்னோட தங்கச்சி இறந்து போறதுக்கு முன்னாடியே ஒரு லெட்டர் எழுதியிருப்பா, அதை உங்ககிட்ட கொடுத்துற சொன்னா அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு போவாரு. லெட்டர்ல அந்த பொண்ணு நான் எக்ஸிபிஷனுக்கு வந்த நீ எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்தேன், நம்மளோட மெமரிஸ் வந்து கடைசி வரைக்கும் உன் கூட அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றா. நான் இல்லாம போனதும் உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனா என்னோட வாழ்க்கையை சேர்த்து வச்சு நீ ரொம்ப சந்தோஷமா வாழணும், இதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்ட்டு அந்த லெட்டர்ல எழுதியிருப்பா. இப்ப இவளுக்காகவாச்சும் கண்டிப்பா நம்ம வாழ்ந்தே ஆகணும், அவ கூட இருந்த அந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸை நினைச்சுக்கிட்டேவாச்சும் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு அவரை முடிவு பண்ணுவாரு. இப்ப இவர் வேற யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாரு, அந்த பொண்ணோட நினைவுகளோடவே அப்படியே வாழ்ந்துருவாரு. அதோட அந்த படமே முடிஞ்சிடும். ரொம்ப ஒரு சேடான எண்டிங் தான், பாக்குறப்போ நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா, இதுக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க.